சிம்ம லக்னம், துலாம் ராசி, சுவாதி 1ஆம் பாதம், நடந்துட்டு இருக்கிறது சனி தசை, வரக்கூடாத தசை. ஸோ சனி தசையில் இவருக்கும் ராகு புத்தி, போன நேருக்கும் அதே மாதிரி தான் சனி தசை ராகு புத்தி, இவருக்கும் அதே மாதிரி தான் சனி தசை ராகு புத்தி. சனி தசை ராகு புத்தி டோட்டல் பிரச்சனை தான். லாஸ்ட் இயரா 2023 இவங்களுக்கும் அதே போலதான். ராகு புத்தி 23 தானே ஸ்டார்ட், இவங்களுக்கும் அதே மாதிரி தான். 24, 23 எண்டு, 24, 25 இப்பவும் சரியில்லை, 26 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த ராகு புத்தி டோட்டலா சரியில்லை தான். உண்மையிலேயே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிறைய மென்டலி ஸ்ட்ரெஸ், மண்டை குடைச்சல்னு சொல்லுவாங்கல்ல, இவர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவார், அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் தான். இப்போ எங்கேயாவது ஓடி போயிடலாமா, தலைமறைவாயிடுவாமா, அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இவர். அதாவது இவர் வேணுக்குன்னு திங்க் பண்ணல, இந்த கிரக சேர்க்கை அந்த அளவுக்கு பிச்சு பேன் எடுத்துரும். ஸோ அந்த அடிப்படையில் தான் உட்காந்து நிற்கிது. அஷ்டமாதிபதி ஸ்தானத்துல சூரியன், இத்தனைக்கும் குரு சூரியனும் பரிவர்த்தனை, லக்னாதிபதி பலம் தான். ஆனா இன்னைய கண்டிஷன்ஸ் இப்படிதான். ஸோ அப்ப காலம் நேரம் தான் ஒரு சம்பவத்தை தீர்மானிக்குது. அந்த காலம் நேரம்ங்கிறது கோச்சாரம். அப்ப அந்த கோச்சாரம் உங்களுக்கு சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? 2032 ஜனவரி மாசத்துல நீங்க இவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு சொல்ல முடியும். இப்படி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணி அன்னைக்கு அந்த கிரக சேர்க்கை அங்க போனுச்சுன்னா இந்த படம் சொல்ல முடியும். ஏன் அன்னைக்கு அந்த கிரகம் அங்க போய் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறதுக்கான காரணம் எங்கேயுமே சொல்ல முடியாது. ஸோ இது பேஸ்ட் ஆன் கர்மாவை பேஸ் பண்ணி நடக்குது. இதே மாதிரியான ஆப்ஷன் இப்ப இந்த கிரக சேர்க்கையினால இவ்வளவு கஷ்டப்படுறாருல, இந்த மாதிரி கூட்டு கிரகச்சினால யோகமும் உண்டு. ஓகே, அப்ப அந்த 2027, 28 சிம்ம ராசிக்குள்ள குரு உள்ள வரும்பொழுது அவ்வளோ பிரச்சனையும் விலகி ஓடிடும். அப்ப இவ்வளோ கிரக சேர்க்கையும் சேரும் பொழுது இத்தனை கிரக காரகத்துவங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டு. அப்ப நெகட்டிவ்க்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ் இருந்தோ அதற்கு அப்படி ஆப்போசிட்டா பாசிட்டிவும் நடக்கும். சரிங்களா? அதனால பயப்படாதீங்க, உங்க ஜாதகம் நல்லா தான் இருக்குது. இன்னைய காலகட்டம் ராகு புத்தி சரி இல்லைதான், அது மட்டும் கரெக்ட் தான். வேற என்ன கேள்வி? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஸோ அதனால சனி தசை ராகு புத்தி முடியணும். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய குரு புத்தி ஷோரா இருக்கும், சூப்பரா இருக்கும், பயப்படவே வேண்டாம். 2027 நல்லா இருக்கும்.